and also pressure kind of business. Insurance business and the insurance policies nanga vittarlama is high kind of pressure. Depends how we convince people. Don't sell insurance policy, sell concept. நீங்க ஒரு கான்செப்ட் நீங்க விற்கும் போது தான் பாலிசி வந்து கான்செப்டா வாங்குவோம். எதுக்கு நான் மெடிக்கல் கார்டு வாங்கணும், எதுக்கு வந்து நான் லெகசி பிளான் பண்றது வந்து கான்செப்ட். ஓகே, நான் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஐடியெல்லாம் உங்களுக்கு நான் தருவேன். இந்த சேல்ஸ் ஐடியெல்லாம் கொடுக்கும் போது அதெல்லாம் எக்ஸ்டெப்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் படம் பிடிச்சிக்கோங்க. ஆனால் அவங்க ஹேண்ட்ஃபோன்லேயே தான் இருக்கும், நீங்கள் பாய்க்க மாட்டீங்க. அது எனக்கும் தெரியும், ஏன்னா நானும் அதான் செய்வேன். ஓகே, ஹேண்ட்ஃபோன்லேயே இருக்கும், அடுத்த வருஷம் வந்து கிளே பண்ணிடுவோம். இதான் நடக்கும், புரியுங்களா? யார் எழுதுறீங்களோ பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஒன்றுமே கொண்டு வரல, படம் பக்கம் வந்திருக்கீங்க தானே, நான் ஒரு ஹீரோ, படம் பக்கம் தான் வந்திருக்கீங்க. நன்றி யுகா, நன்றி. ஓகே, சரியா? ரொம்ப மைண்ட் வாஷ் வெளியாக்கிறதுங்க, பொதுவாக கொண்டு போவோம், சரியா? ஸோ இன்சூரன்ஸ் என்பது ஒரு எவ்வளோ பெரிய ஹாய் ரிஜெக்ஷனாக இருந்தாலும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து நம்ம சாதாரணமாக விற்கிறோம். ஏன் விற்கிறோம் அப்படின்னா we love that insurance policies, we love insurance product, we love insurance business. ஸோ யார் வந்து ஆசைப்பட்டு செய்யும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எது செஞ்சாலும் கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. இஷ்டப்பட்டு செய்யும் போது உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். Okay, 99% of people, those who are going to work, they are not going to work with happy mood. Agree? Why? நாளைக்கு போனேன் என் சூப்பர்வைசர் மூஞ்ச பார்க்கணுமே, இவன் கத்துவானே, மேனேஜர் பார்க்கணுமே, இந்த ரிப்போர்ட்டை பார்க்கணுமே, நெகட்டிவ் மைண்ட் செட் அனுப்பிட்டு தான் வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இந்த பாலிசி விற்கிறதுக்கு கஷ்டம், ஐயோ என் ஜிஎம் என்னை கால் பண்ணிட்டாரு, இவருக்கு எப்படி நான் ஆன்சர் பண்ணுறது? நோ, வாழ்க்கையில் விழுந்தாலும் காஞ்ச இலையா விழக்கூடாது, விதையா விழணும், திருப்பியும் முளைச்சி வரும். அதான் லைஃப். நம்மள எவ்வளோ விஷயங்கள் நம்மளை வந்து எவ்வளோ விஷயங்கள் எதுவும் வந்து தட்டிக்கிட்டே இருக்கும். டசன்ட் மேட்டர், யாரோ ஒருத்தவங்க வருவாங்க உங்களை தூக்கி வர்றதுக்கு. உங்க லீடர், புரியுதுங்களா? உங்க ஏஜென்ட், உங்க கூட இருக்கிற படீஸ் வருவாங்க, கம்பெனி பீப்புள் வருவாங்க, இவங்க கூட அந்த ஃப்ளோல வாங்க. நான் நிறைய பேர் இது பார்க்க, ஏதோ ஒரு என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஏதோ ஒரு செமினார்க்கெலாம் வரும்போது நிறைய ப்ரொஃபஷனலாக நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, சிலிப்புலாம் போட்டு வராதிங்க. நான் வந்து PPA 1 கிளாஸ் காண்டாக்ட் பண்ணுவேன். நான் ஒரு ஏஜென்ட் என் கிளாஸுக்கு வந்தார், சிறுபுறப்பட்டு கிளம்ப சொல்லிட்டேன். எத்தனை பேர் என்னோட PPA 1 ஸ்டூடெண்ட் அங்கே இருக்கீங்க? Only few. Hi. Hi. Okay. So, top agents success through their mindset. 12 மாசம் முடிஞ்சு போன 12 மாசம் அதே இன்னொரு 12 மாசத்தோட ரிசல்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமா? 2025ஓட ரிசல்ட்ஸ் திருப்பி 2026ல வந்தா உங்களுக்கு சந்தோஷமா? JSBC குவாலிஃபையர்ஸ்க்கு, MDRTஸ்க்கு எல்லாமே சந்தோஷம். ஆனா 2026ல மாற்றங்கள் வரும்போது அந்த நம்பரா மாறும். அது பெரிய விஷயம் கிடையாது, மைண்ட் செட் மாறணும், அதான் ரொம்ப பெரிய விஷயம். புரியுதுங்களா? மைண்ட் செட் அதான் மாற்றணும். மாற முடியல சார், யாரை உலகத்துல கன்வின்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். நம்பல, நீங்க எவ்வளவு வேணா கன்வின்ஸ் பண்ணிடலாம். உங்க பொண்டாட்டியா இருக்கட்டும், உங்க புருஷனா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கட்டும், எவ்வளவு வேணா கன்வின்ஸ் பண்ணலாம். நம்மள கன்வின்ஸ் பண்ணதான் ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே, உங்களை ஸ்டாப் பண்றதுக்கே உங்களுக்கே கஷ்டம். இதுதான். ஆனா எனக்கு முடியலையே. உங்க லீடர் கிட்ட உட்காந்து பேசுங்க, மென்டோ கிட்ட உட்காந்து பேசுங்க. அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள். ஆனா எடுத்த பிறகு ஸ்டப்பனா இருக்கக்கூடாது, எடுத்த பிறகு அப்ளை பண்ணணும். You walk into insurance business as a kindergarten student. We will guide you, we will teach you, we will mold you up. ஆனா மாற்றங்கள் நீங்க கொண்டு வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதுங்களா? நான் ஸ்டப்புன்னா தான் இருக்கேன்னா யாருமே நம்மளை மாற்ற முடியாதுங்க. யாருமே நீங்க எத்தனை கோயில போய் முடிக்காரு கேட்டுங்க, ஆண்டவனே தலையில கை வச்சிரும். மாறுடாடி, நீ மாறிடணும், சாரி மாறுங்கன்னு சொல்லுவாரு, மரியாதை பேசணும். ஸோ நம்ம மாறினா தான் முடியும். அகெயின் see their mindsets, அவங்களோட மைண்ட் எல்லாமே வந்து எதுல வருது?
எதுல மாறும் அப்படின்னா only through their mindset. மைண்ட்செட்ல மட்டும்தான் மாறும். தாட்ஸ், ஆக்ஷன் ஆல்சோ ரிசல்ட்ஸ். இதெல்லாம் நீங்க ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க. நான் வந்து முதல்ல இருந்து இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டே வருவேன். உங்க மைண்ட் எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிட்டே வந்து நான் அப்படியே உங்களுக்கு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால நான் சொன்னேன் for 1 hour give me a very solid 1 hour. ஓகே, நீங்க திருப்பி என்னை எப்போ மேடையில் பார்ப்பீங்க எனக்கு தெரியாது. நான் நிறைய ஆன்லைன்ல பேசியிருக்கேன், நிறைய செஷன் செஞ்சிருக்கேன். ஃபைன். ஸோ அகெயின் யுவர் தாட்ஸ். நான் இப்போ கேட்குறேன்னு வச்சுக்கோமே, எத்தனை பேர் எஸ்சிஎஸ் 17 முடிக்க போறீங்க எல்லாமே கை தூக்குவீங்க. சந்தோஷமா இருக்கும் பார்க்க. எல்லாமே கோல் செட்டிங் செஞ்சீங்களா? முக்காசி ஏஜென்சி கோல் செட்டிங் செஞ்சிட்டீங்க தானே? அதில் தாங்க நாங்கள் ஜிஎம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் கோல் பிளஸ் பண்ணுறதை பார்க்கறதுல. ஆனால் கடைசி வருஷத்தில் ஜிஎம்கே கோல் போட்டுருவீங்க தானே? ஒரு மனசச்சின்னு இருக்கணுங்க, புரியுதா? மனசச்சின்னு ஒன்று இருக்கணும். கோல் போறது பெருசு இல்லை, அட்லீஸ்ட் 80% ஆச்சும் அதில் அச்சீவ் பண்ணணும். ஓகே, சந்தோஷத்துக்கு கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாது. அதை அச்சீவ் பண்ண முடியுமா? முடியுமே. ஜேஎஸ்பி குவாலிஃபைங்க நிறைய பேர் இருக்காங்களா? இருக்காங்களே. உட்காந்து பேசுங்களேன். எம்டிஹெச்எஸ் இருக்காங்களே. ஓகே, நான் என் ஒய்ஃப் வந்து எம்டிஹெச்எஸ் செய்யும்போது சும்மா செய்யலான்னு தான் செஞ்சோம். சேர்ந்து செய்வோமா, செஞ்சு பார்ப்போமா. இப்போ 6வது வருஷம் அவங்க செய்கிறாங்க. நான் பாறைக்குந்தலேருந்து வரும்போது என் டாக்டர் சொன்னாங்க, அச்சா கேன் வி டு ஜிஎஸ்பின்னு ஒரு லுக்கு விட்டேன். ப்ரூவான்லாம் வி டு எம்டிஹெச்எஸ் இன்னும் லெட்ஸ் டு ஜிஎஸ்பி. அவங்க சொன்ன வாசி இப்போ அவங்க 3வது வருஷம் 2வது வருஷம் ஜிஎஸ்பிசி முடிச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் செய்ய 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 நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிப்பீங்க. சந்தோஷம் தான் வாழ்க்கை, சந்தோஷம் தான், புரியுதா? ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருக்காதீங்க, சந்தோஷம் தான். பிறக்கும் போது எல்லாமே தெரிஞ்சு பிறக்கல, ஆனால் வளரும் போது தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு வரும். நல்ல விஷயங்களை வளர்ப்போமே. தமிழன் பேசலைன்னா செத்து போயிடறான்னு ஒரு சொல்லு இருக்கு, நல்லதா பேசுவோமே. புரியுங்களா? எவ்வளோ ஓகே? ஐயோ என்ஜாய் மேத்தோம். இன்னொரு ஜோக் என்ன, you can create your own universe as you go along. law of attraction நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், பிரபஞ்சங்கள்னா என்னன்னு தெரியும். ஆனா அது நான் பிராக்டிக்கலா யூஸ் பண்றேன்னா அதுதான். 70% of people out there are into negative, only 30% are into positive people. இந்த 30% நீங்க வந்து அதை மாத்த ஆரம்பிக்கணும். இதான் மைண்ட் என்ன கேட்குதோ பிரபஞ்சத்துக்கு நெகட்டிவும் தெரியாது, பாசிட்டிவும் மைண்டுக்கு தெரியவே தெரியாது. நீங்க என்ன கேட்குறீங்களோ அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கேட்கறதெல்லாம் நெகட்டிவ், அதனால தான் உங்களுக்கு நெகட்டிவா கிடைக்கும். இது அப்படியே டியூன் பண்ணுங்க, பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் ஃப்ரீ. டியூன் பண்ணுங்க அப்படியே. ஸோ நீங்க பாசிட்டிவா கேட்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே வர ஆரம்பிக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், பிரபஞ்சத்துக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா when you start to learn about secret book படிக்க ஆரம்பிங்க. சீக்ரெட் இதெல்லாம் ஃப்ரீ. ஏன் ஃப்ரீயான விஷயம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்? அப்ப law of attraction நீங்க யூஸ் பண்ணும்போது கூகுள்ல போய் இதெல்லாம் படிங்க. ஏன் நீங்க அந்த கிளாஸ் போறீங்க, இந்த கிளாஸ் போறீங்க, போங்க, நான் உங்களை தடுக்க முடியாது. அது உங்க காசை நீங்க கட்டிட்டு போறீங்க. ஆனா சில விஷயங்களை போயிட்டு பிறகு பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து நீங்க law of attraction ஃப்ரீயா இருக்கு. why don't you practice? if you don't know, you just learn with the masters, but practice will make you perfect. practice அவ்வளவுதான். நீங்க ஒரு 10 பேர் பாக்குறீங்க, 11 பேர் பாக்குறீங்க, அவங்க எல்லாம் நோ 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 சொல்றாங்க. it's all they are molding you up. மோல்ட் பண்றாங்க நம்ம, அவ்வளவுதான். but practice, never let go, never give up. உங்களோட தான் பார்த்து சிரிக்கிறானா சிரிக்கட்டோம்யா. அவனா உங்க காடி காசு கட்டுறாங்க, உங்க வீடு காசு அவங்கள கட்டுறாங்க இல்லையே, நம்ம தானே கட்டுறோம். இட்ஸ் ஓகே, whatever gone is gone, it's okay. 10 நாள் முடிஞ்சிருச்சேன்னு தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? நீங்க 10 நாள் மாத்தவே முடியாது. இன்னொரு 24 நாள் இருக்குன்னு சந்தோஷப்படுங்க, புரியுதா? ஆனா அந்த 21 நாளையும் ஆட்டமா ஆடாதீங்க. 10 நாள் ஆடின மாதிரி ஒண்ணுமே வராது. இந்த மாற்றங்களை கொண்டு வாங்க.
நான் சில விஷயங்களை பேசும்போது என்னை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இவர் இப்படி பேசியிருக்கலாமோ, அவர் அப்படி பேசியிருக்கலாமோ, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. எடுக்கிறது எடுத்துக்கோங்க, வேணான்றது ஸ்டாப் பண்ணிடுங்க. சரியா? நான் மறுபடியும் சொன்ன ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஓகே? ஏன்னா இவர் இவ்வளோ ஷாப்பாக போட்டார். எஸ், கரெக்ட். ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்லும் போது உங்களை மாற்றத்துக்கு கொண்டு வரணும் தான் தவிர உங்களை கேவலப்படுறதுக்கு அல்ல. இது என் நோக்கமே கிடையாது. ஆனால் ஒரு தமிழனா பிறந்த இன்னொரு தமிழ் நான் உயர்த்தி பார்க்கறது என்னோட மிகப்பெரிய ஆசை. அதனால தான் நான் அவ்வளோ ட்ரைனிங் செய்வேன். நீங்கள் PPA1 என்னோட கிளாஸ் அவங்களுக்கு கேட்டு பாருங்க. நான் கம்பெனி கொடுத்த கம்பெனியோட கூட தான் கொடுப்பேன் தவிர குறவா கொடுக்க மாட்டேன். நான் ஒரு நாள் தான் கிளாஸ் கான்டாக்ட் பண்ணேன், இன்னொரு நாளும் வாங்க சார்னு கேட்டுருவாங்க. முடியாது, அது கம்பெனியால் நடக்கும். நீங்கள் PPA1 அட்டென்ட் பண்ணி கேட்டு பாருங்க. ஓகே? சேலஞ்சஸ் பிகம் ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க்கையில் யாருக்கு தான் சேலஞ்சஸ் இல்லைன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு சேலஞ்சஸ் இருக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ எல்லா சேலஞ்சஸும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் MD எடுத்து செய்ய ஒரு MD எடுத்து செய்யுங்க. நீங்கள் GSP செய்ய செய்யுங்க. ரிக்ரூட்மெண்ட் பண்ண முடியல பண்ணுங்க. Do whatever that you have done, never done before. Do it. நான் வந்து ரொம்ப அக்ரெசிவ். என் டாக்ல வந்து நான் ரொம்ப அக்ரெசிவாக போவேன். ஆனால் எதையோ வந்து நான் என் வார்த்தைகள் ரொம்ப அழகாக கொண்டு போயிடுவேன். உங்களுக்கு சுருக்குன்னு குத்துனுச்சுன்னா accept it. ஏன்னா நானும் ஒரு தமிழ் சேல்ஸ் செமினார் தான் நானும் மாற ஆரம்பிச்சேன். அந்த ஸ்பீக்கர் கேட்டார், வெக்கமா இல்லையான்னு கேட்டார். அப்போ மாற ஆரம்பிச்சேன். கண்ணில் தண்ணி ஊத்துனுச்சு. சுப்ரமசி மஸ் அந்த லெவலுக்கு கொண்டு வந்தேன். நான் 12ஆம் மாதம்லாம் முடிக்க மாட்டேங்க. 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் சுப்ரமசி முடிச்சிடும். போன வருஷம் நாங்கள் சுப்ரமசி சுவிட்சர்லாந்து எக்ஸலண்ட் குவாலிஃபை பண்ணுங்க. சுவிட்சர்லாந்து போகணும். கே மலர், ஷாம்லா, நான் எல்லாமே நிறைய பேர் வந்தோம். ஸ்னோ கொட்டுது, அப்படியே ஸ்னோ கொட்டுது. வாழ்க்கையில் வாட்டி ஒரு அனுபவம். 14,000 வெளி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கம்பெனி ஒரு தலைக்கு. சுப்ரமசி எக்ஸலண்ட் குவாலிஃபை பண்ணா. இந்த வருஷம் எங்க? பாரிஸ், ஐஃபல் டவர். நான் இது வந்து 10ஆம் மாதம் அது பெண்டமிக்ல குவாலிஃபை பண்ணேன். போகவே முடியல. காசை மட்டும் கொடுத்துட்டாங்க. காசு பெருசு இல்லையா, அங்கே போய் என்ஜாய் பண்ணணும், அதான் பெருசு. நான் SCS குவாலிஃபை பண்ணும் போது கூட அங்கேயோ தமிழவங்களை வந்து நான் மோட்டிவேட் பண்ணேன். இது GSPC குவாலிஃபை பண்ண சொல்றதுக்கு. அதில் ஒரு ப்ராடக்ட் தான் குவாலிஃபை பண்ணாங்க. அது என்னோட ஒரு சின்ன இன்புட் தான். அதோட சின்ன இன்புட். So failure becomes learning. Whatever failure comes in, never give up. Never give up. So whatever failure things comes in, never. ஒரு அப்பாயின்மெண்ட் போறீங்க, ஒரு பிரசன்டேஷன் நீங்க செஞ்சீங்க, அவங்ககிட்ட பாலிசி எடுக்கலாம், கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்கா அந்த கன்வின்சிங்கோட வந்து விஷயங்கள் வந்து ஏன் நீங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும்னு மட்டும் நீங்க பாருங்க. நான் மறுபடியும் சொன்னேன், இன்சூரன்ஸ் பாலிசி விற்காதீங்க, கான்செப்ட் வைங்க. வாய் நிறைய வெளிய பணக்காரவங்க நிறைய இருக்காங்கயா, நிறைய இருக்காங்க. 1 லட்சம் வெளி கட்டுறவங்க, 1.5 லட்சம் வெளி கட்டுறவங்க, பிரீமியம், எலி பிரீமியம், 5 லட்சம் 6 லட்சம் கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன, நான் என் ஸ்டாண்டர்டை உயர்த்தணும். நான் அவங்கள போய் பார்க்கும்போது சாதாரண ஷர்ட்டு, சாதாரண ஒரு சுழல் சப்பாத்து போட்டு பண்ண முடியாது. ஐ மீன் எக்ஸ்பென்சிவா போக சொல்லல, பட் ப்ரெசென்டபிளா போக சொல்றோம், நாலேஜோட போக சொல்றோம். அவங்க உங்ககிட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுத்துருவாங்களா? கிளைனு கொடுத்துருவாங்களா? இல்லையே. அவங்களும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எல்லாமே செக் பண்ணி இப்போ இருக்கு தானே உங்களுக்கு கொடுப்பாங்க. ரைட் தானே? அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட் நாலேஜ் தானே அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் மக்களுக்கு நிறைய காசு இருக்க வெளியே. ஏன் நம்ம தேடுறது தான், நம்ம இதெல்லாம் தேடணும், அப்படியே தேடணும். நான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நான் ரொம்ப வெக்கப்படுவேன் பேசுறதுக்கு, ரொம்ப வெக்கப்படுவேன். அதையும் உடைச்சேன், வீடு வீடாக போக ஆரம்பித்தேன். பாலிசி விற்கிறதுக்குல வெக்கத்தை கீழ் பண்ணுறதுக்கு. சின்ன பிள்ளை வந்து சொல்லுவோம், அங்கிள் அம்மா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அங்கிள் அப்படின்னு. ஆமாம்மா சரிம்மா. நாய் தேட்டு இருக்கு, புரியுதா? ஓடி இருக்கேன். இட்ஸ் ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே நெவர் கிவ். 5 மணிக்கு எஞ்சி கிளைண்ட் அப்ரோச் பண்ண போயிருக்கேன். சிங்கப்பூர் வேலைக்கு போகும்போது 5 மணிக்கு போய் அப்ரோச் பண்ணுவேன். என்னவா இத்தனை மணிக்கு வந்து அப்ரோச் பண்ணுறீங்கன்னுவாங்க. ஆமாம், ஏன்னா என்னோட தேடுதல் வேற, என்னோட want வேற. என்னோட want, every one of you should have the want. What the want that you have in 2026 is SCS 17 VIP is your want. Do it in month of Jan. 1 month clear.
நான் எவ்வளோ என்ஓசி கேஸ் க்ளோஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். ஒரே மாதம் ஃபார் த நெக்ஸ்ட் 21 days. ஓகே, உங்கள் வீட்டுன்னு சொல்லுங்கள், உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ, சொந்த ஒய்ஃப் கிட்ட, சொந்த ஹஸ்பண்ட் கிட்ட, என்னோசோ உங்கள் அம்மா அப்பா கிட்ட, என்ன இனிமேல் கச்சேரி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். 21 days சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபார் த நெக்ஸ்ட் 21 days. Then you can see the difference. Trailblazer போடுங்க. ஓகே, improvement becomes continuous. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்தா மட்டுமே தான் அந்த கண்டினியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொன்னாக்க நம்ம கண்டினியூஸ் வரவே வராது. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் அழகாக கொண்டு வந்துக்கிட்டே வாங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட் கம்பெனி அவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஏஐ பற்றிலாம் கொண்டு வந்தாங்களே. ஓகே, நாங்கள் வந்து அன்றைக்கி லீடர்ஸ் ப்ளூ பிரிண்ட் நான் போய் அட்டென்ட் பண்ணேன். அவ்வளோ விஷயங்கள் கொண்டு வராங்க. அந்த ஏஐலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம எலெக்ஷனோட பேசிட்டு இருந்தேன், அவ்வளோ விஷயங்கள் காமிக்கிறாரு ஏஐல, ChatGPTல இது எல்லாத்தையும். இந்த டிக்டாக்ல சண்டை போடுறது இதெல்லாம் நிப்பாட்டுங்க, பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, அவன் ஒண்ணுமே கொடுக்க மாட்டான். ஆனா ChatGPTலேருந்து பைலட்லேருந்து இது எல்லாமே நிறைய படிக்க ஆரம்பிங்க. அது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். அது சொல்லுதியா, ஒரு ஃபோனை கொடுத்தாரு. there's one app called Grok. Grok. நான் தமிழ்ல பேசுறேன், என் ஏஜென்ட் எனக்கு கால் பண்ணி, நான் கால் பண்றேன், போனே ஆன்சர் பண்ண மாட்டாருன்னு அது பேசுது என்கிட்ட. கவலைப்படாதீங்க, அவங்க கால் பண்ணுவாங்க, இதெல்லாம் அப்படி அப்படின்னு பேசுது. அது பேசுது, நான் அன்பா பேசுது, அதுவும் பெண் பேசுது. நான் எதிர்பார்க்கல இது. அழகான குறை. ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு நீங்க மூவ் பண்ண நான் என்னை செதுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா நான் ரிசல்ட்ஸ் கொண்டு வர ஆரம்பிப்பேன். இந்த சிப்பி வந்து உங்களை செதுக்கும் போது ஒரு சிலைக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஆனா எந்த சிலை அந்த வலியை தாங்குதோ அந்த சிலை ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஜெயமும் உங்களை வந்து செதுக்கும் போது உங்களுக்கு வலிக்கும். ஏன்னா நீங்களும் வாழ்க்கையில 30,000, 40,000, 50,000 சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறாங்களா, பண்றாங்களே, மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்களே. இந்த வருஷம் 5ஆம் தேதியில உங்க கமிஷன் எத்தனை பேருக்கு நல்லா இருந்துச்சு? இந்த வருஷம் இந்த ஜனவரி 5ஆம் தேதி எத்தனை பேர் கமிஷன் நல்லா இருந்துச்சு? ஏன் தெரியுமா நல்லா இருந்துச்சு? பேலன்ஸ் ஸ்கோர்கார்ட். இத்தனை பேருக்கு ஏன் நல்லா இல்லை? நீங்க கண்டுக்கல. பேலன்ஸ் ஸ்கோர்கார்ட் ஹைடிஎல் எப்படி குவாலிஃபை பண்ணணும்னு தெரியல. ஏன் 40,000 50,000 கூட போடுறாங்க கமிஷனு. நீங்க செய்யாத கமிஷனு சேர்த்து போடுறாங்க. We just ask them how much commission we earn. நானே என் வைஃப் போட்டேன், எவ்வளோ போட்டேன்? அம்மையை போட்டானா? அவ்வளோவா? ஆமா, அவ்வளோ சந்தோஷம். So every year January balance scorecard they will give you a high tier payment. It was so good. Yeah, 50,000 60,000 மாசம் எக்ஸ்ட்ரா காசு வேணாவா? ஏன்னா வேணுமே, எல்லாம் வேணும். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். உனக்கு வந்துட்டு டிவி பார்ப்பேன், டிக்டாக்கை பார்ப்பேன், ஏன் சண்டை போட்டுக்கிறான்னு பார்ப்பேன். ஆனால் எனக்கு காசு வேணும், இந்த பிஸ்னஸ் வேணும். இப்போதான் ஏறுது. ஓகே, நான் ஃபீலிங்கை சொன்னேன். சேலஞ்சஸ் பிகம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இதை நம்ம பேசிட்டேன். ஓகே, ஃப்ரம் வாட் ஐ கெட் தென் டு ஹூ ஐ பிகம். நீங்க யார ஆகணும்ன்றதான் உங்களோட பெரிய விஷயங்கள். நீங்க யார ஆகணும்? எம்டிஆர்டி குவாலிஃபையர் ஆகணுமா? ஜேஎஸ்பிசி குவாலிஃபை பண்ண எஸ்சிஎஸ் 17 விஐபி ஆகணுமா? எஸ்சிஎஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் குவாலிஃபை பண்றதுக்கு. சிம்பிளா மைண்டை செட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. ஏன் 6 மாசத்துல இருந்து 3 மாசம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஏன்னு நான் என்ன ஒன்றும் சங்க கூட பேசிட்டு இருக்கேன். தெரியுமா? தெரியும் தெரியாது? Too many qualifiers. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், கம்பெனிங்க ரெண்டு ஒன்றும் சொல்ல, நான் தெரிஞ்சதை சொல்றேன். 1000 பேர் மேல குவாலிஃபை லாஸ்ட் இயர். 1000 பேர் மேல. இப்போ 3 மாசம் கொண்டு வந்துட்டாங்க. குறை சொல்ல போறீங்களா? குறை சொல்றோம் வாழ்க்கையில முன்னேறுவாக ஆனதில்லை, குறையாவே தான் இருக்கும்.
a lot of people are good lawyer for their mistake and good judge for other people's mistake. புரியுதா? Judge பண்ணாதீங்க ஆளுங்களை. Who are you and me to judge other people? Don't judge people. Who are we? Don't judge them. Okay, don't judge. Let them be alone. 3 மாசம் கொண்டு வந்தா 3 மாசம் ஸ்பீட்ல ஏத்துங்கன்னு சொல்றாங்க. நீங்க 10ஓட 11 இருக்காதீங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருங்க. நீங்க நல்லா பிசினஸ் செஞ்சு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல எஸ்எஸ் பண்ணி எம்டிஆர் இதெல்லாம் செஞ்சு உங்க ப்ராடக்ட் செஞ்சு நீங்களும் க்ரோ பண்ணுவீங்க, உங்க ஏஜென்சியும் க்ரோ பண்ணணும். Do you want to see your agency fail? Do you want? No. But you are part of puzzle of your agency. See, a part of puzzle is your responsibility to bring your agency another level up. ஏன் பாட்டா பாடுறோம்? தலைவலியா எங்களுக்கு? நீங்க மாசம் ஒரு 5,000 வெள்ளி 10,000 கூட சம்பாதிச்சா ஆச்சு எனக்கு 1,000 வெள்ளி கொடுக்குறீங்களா? 1,000 வெள்ளி 1,000 வெள்ளி 50 வெள்ளியே கொடுக்க மாட்டீங்க. காஃபி கூட கூட்டிட்டு போக மாட்டீங்க குடிக்கிறதுக்கு தானே? ஏன் ஒரு காஃபி கூட்டிட்டு போனா உங்க கேம் என்ன? ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும்னா எங்க இருக்கணும்? ஃப்ரிட்ஜில் இருக்கணும். ஃப்ரிட்ஜ் வெளியே இருந்துச்சு அழுகி போயிடும். நீங்க யாரை கூடவே இருக்கணும்? உங்க மென்டோ கூட, உங்க லீடர் கூட கூடயே இருக்கணும். புரியுதா? உங்க மென்டோன்னு ஒருத்தவங்க வச்சிருக்கீங்கன்னா நீங்க மனசார வச்சிருக்கீங்க. அதை சொல்றேன். So from what then you become. So what you want to become is different thing. For those are union manager and all those things, do your $1 million agency as an UM. செய்றாங்களா? அப்படி நான் செய்ய முடியல, கேளுங்க. ஏன் செய்ய முடியல? மாப்பா யூஸ் பண்ணுங்க. மாப்பாவோட சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. அந்த மாப்பா யூஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும். எவரேஜ் கேஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா, மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுமான்னு அது சொல்லும். கம்பெனி இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துட்டாங்களே. நான் பார்ப்பேன் சில ட்ரைனிங்லாம் வரும்போது சட்டையை வெளியே தக் அவுட் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் வருது. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் எ வெரி ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரி. புரியுதா? நம்ம மாற ஆரம்பிக்கணும். உங்கள் ட்ரெஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ப்ரொஃபஷனலாக வாங்கலைன்னு சொல்கிறேன். ப்ரொஃபஷனலிசம் இஸ் எ ஹேபிட். இதுதான் ஹேபிட். நான் எங்கெங்க எப்படி இருக்கணுமோ அங்கங்க அப்படி இருக்கணும். அதான் ஹேபிட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ப்ரொஃபஷனலிசம் நம்ம மைண்டில் மாற்றும் போது யூ கேரி யோர் கான்ஃபிடென்ட் லெவல். நீங்கள் ஒரு கோட் சூட் போடும்போது யோர் கான்ஃபிடென்ட் லெவல் வித் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் அழகான சூட் போடும்போது யோர் கான்ஃபிடென்ட் லெவல் வித் டோட்டலி டிஃப்ரெண்ட். சிலவங்க வருவாங்க கோயிலுக்கு போகும்போது பொம்முடா போட்டுக்கிட்டு, சொல்ல முடியுது ஆத்தம் வந்துடும். ஆனால் நம்ம மாற்றலாமே, ஏன்னா அவங்க செமினாக்கு வரல, நம்ம செமினாக்கு வந்திருக்கோமே. எவ்வளோ லீடர்ஸோட டாக் நம்ம கேட்குறோமே, மாற்றலாமே. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றலாமே. பேசுகிற விதம், கால் பண்ணுற இடம், பேசுகிற இதெல்லாம் அழகாக நீங்கள் மாற்றலாமே. நீங்கள் நம்ம விஷயங்கள் மாற்ற we get implementation comes in. ஓகே, நான் எத்தனையோ கிளைண்ட் அழுவ வச்சிருக்கேன். என்ன கதை சொல்லுவா? நான் நிறைய கதை சொல்லுவேன். இப்போ என் ஒய்ஃப் கிட்ட நான் இவ்வளோ கதை சொல்லியிருப்பேன். ஒரு புள்ள தூங்க முடியலையா, அந்த புள்ள சொன்னிச்சான் அம்மா கிட்ட, மா தூக்கமே வரலம்மா, கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு. நான் உங்க அப்பா வருவாரு, ஏன் லேட்டுன்னு கேட்பேன். உங்க அப்பா கதையா சொல்லுவாரு. கன்சிஸ்டன்சி என்ன டிசிப்ளின் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாதுயா. அதான் டிசிப்ளின். You have to wake up at 5 o'clock, wake up. You have to do training too. You have to do this too. You have to go and approach people. ஒரு நாளைக்கு ஒரு hour 2 hour உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன கஷ்டம் அப்ரோச்சிங்ல? என்ன கஷ்டம்? நான் போய் மலரை பார்க்குறேன், மலர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்காங்க, என் மனசு சொல்லுது நான் மலரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஹலோ ஹாய் சிஸ்டர், ஹலோ குட் மார்னிங், அவ்வளோதானே. மலர் என்ன அணைஞ்சிருவாங்களா? அப்படி இருந்தால் ஒரு ஸ்டெப் இப்படி வைங்க, இப்படி போ. they will never do. ஆனால் என்ன தெரியுமா, மனசு கஷ்டம், கை வறுக்கும், மனசு படப்படன்னு அடிக்கும். இது நார்மல். பில்டிங் ஆடலாம், பேஸ்மெண்ட் ஆடலாம், ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். புரியுதா? So go and approach people. Nothing wrong.
Discipline will bring you to another different level. அதான் discipline. நான் ஸ்கூலுக்கு பந்து விளையாடும் போது 3 மணிக்கு தட வெயில் லெவல். நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன், எங்களுக்கு தெரியும், குணாக்கெல்லாம் தெரியும், நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன். அவ்வளோ வெயிலில் நாங்கள் விளையாடணும். பிகாஸ் we enjoy our life. நான் போலீஸ் அகாடமியில் இருக்கும்போது 5 மணிக்கு வச்சு 15 கிலோமீட்டர் ஓடணும். சந்தோஷமா ஓடுவோம். ஏன்னா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம். இதுதான் டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லாம நீங்க எப்படி உங்களுக்கு அடுத்த லெவல் கொண்டு வரோம்? பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், உங்க புள்ள நல்லா படிக்கணும், உங்க புள்ள நல்லா ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும், எல்லாமே ஸ்ட்ரெயிட் 25 மினிட்ஸ் அம்மாவா? ஐயோ, கொஞ்சம் ஏத்துவா, ஒரு 1 hour plus. You all okay? Yeah, fine. You don't go back, 1 hour. So ஏத்துனோம். ஆனா நம்ம அம்மா அப்பா ஒழுங்கா பிசினஸ் செய்ய மாட்டோம். நியாயமா? சொல்லுங்க, நியாயமா? ஆனா உங்க பிள்ளைங்க நல்லா ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும். அம்மா அப்பான்ற நம்ம நல்லா பிசினஸ் செய்ய மாட்டோம். Every no is a data for you guys. Every no is a data. நீங்க each time நீங்க no நீங்க பேசும்போது it's a data for you. So you start to improve. சிச்சுவேஷனல் அப்ரோச்னு ஒன்று இருக்கியா? நான் கோயிலுக்கு போறேன், நான் இவரை பார்க்குறேன், என் மனசு இன்சிடென்ட் சொல்லுது, நான் இவரை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுது. நான் எப்படி பேசுவேன் இவர்கிட்ட? பார்த்த தராரா இருக்காரு, பேசுமே, கையில் ஒரு டேப் என்னது அதான் சொல்லுவாங்க, பிஸ்கட்டா போட்டிருக்காரு, எப்படி பேசுறதுன்னு. நான் கிட்ட போறான்னு சொல்லுவேன், ஹலோ ஹாய், நீங்க ரவியோட அண்ணனா? ஸ்கூடாயில் இருக்காரு. அவர் எடுத்துன்னு என்ன சொல்லுவாரு, ரவியா? இல்லையே. அப்படி இல்லை, ரவி அப்படி எக்ஸாக்டாக இன்ட்ரன்ஸ் பேச ஆரம்பிச்சேன்னா இந்த ரவின்றது வந்து ஒயிட் லைஸ். இட்ஸ் ஓகே. எவ்வளோ கதை விட்டுருப்பீங்க, விட்டுருப்பீங்க. இது ஒயிட் லைஸ், இட்ஸ் ஓகே. ஸோ யூ ஸ்டார்ட் எ கான்வர்சேஷன் ஃப்ரம் தேர். இந்த மாதிரி நான் நிறைய ஏஜென்ட் ரிக்ரூட் பண்ணியிருக்கேன் டெம்பிளில். நிறைய பேர் யூ ஸ்டார்ட் டு என்ஜாய் டாக்கிங் டு பீப்புள். Mind பாட்டுக்கு ஓடுது. Repetition builds mastery. When you start to repeat things, you become master. Simple, you become master. Your conversation, your presentation, yeah, role play says சொல்றாங்க, because you have to be a master. So the presentation செஞ்சுக்கிட்டே வாங்க. சரியா? mastery plus confident, and so confident. அந்த கான்ஃபிடென்ட் லெவல் மட்டும் ஹையா இருந்துச்சுன்னா யாருமே உங்களை ஸ்டாப் பண்ண முடியாதுயா. யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். no perfect timing, start now. You have to start now. இந்த செமினார் முடிச்ச பிறகு எல்லாம் லஞ்ச்லாம் போய் சாப்பிடாதீங்க. வாழையில ஒரு அடிச்சுட்டு போய் சாப்பிடாதீங்க. சிம்பிளா சாப்பிட்டு கிளைண்ட் பிரசன்டேஷன் செய்யுங்க. போய் அட்லீஸ்ட் ஒரு 1-2 அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. உங்களோட ஜிஎம்க்கு மெசேஜ் அனுப்புங்க. க்ளோஸ் கேஸ்ல உங்க ஜிஎம் எனக்கு மெசேஜ் வரும், தேங்க் யூ பிகாஸ் ஆஃப் யுவர் டாக் மை ஏஜென்ட் க்ளோஸ் 2 cases 3 cases எனக்கு மெசேஜ் அனுப்புவாரு. do it. ஓகே, யாராச்சும் உங்களை கூப்பிடுறாங்க, வேலை சாப்பாடு ஒன்று வேணாம்னு சொல்லுங்க, சாப்பிடாதீங்க. அப்படியும் முடியலையா, கொஞ்சோண்டு சோறு போடுங்க, மலை மாதிரி சாப்பிடாதீங்க. ஓகே ஓகே, tiny steps, huge breakthrough, simple steps are looking for different level. ஓகே, actions beats perfection. உங்களோட action மட்டுமே உங்களுக்கு different level கொண்டு போக ஆரம்பிக்கும். மார்னிங் routines, high value of habits, positive talk, self talk, reflections. எப்போதும் உங்ககிட்டே பேசிக்கிட்டே இருங்க. இன்றைக்கு உனக்கு என்ன வேணும், இந்த வருஷம் நம்ம என்ன செய்வோம், இப்படி செய்வோம், நீங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட எப்போதும் எழுதிக்கிட்டே இருங்க. இட் வில் கிவ் யூ குட் ரிசல்ட்ஸ். சரிங்களா? நான் என்னை பத்தி வாடா போடான்னு பேசிக்கலாம். ஏன்டா இப்படி செய்யற, அவங்க இப்படி செய்ய, ஏன்டா நீ செய்ய மாட்டேன்னு நான் என்கிட்ட பேசிக்கலாம். நான் இன்சூரன்ஸ் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என் குட் ஃப்ரெண்ட்ட கேட்டார், நீங்க இன்னும் இன்சூரன்ஸ் பார்ட் டைம்? அப்போ நான் இன்னும் பார்ட் டைம்ல இருக்கேன். சிங்கப்பூர்ல எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க 3.5 வருஷம். ஸோ கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க, கேளு. சொந்தமா வேலை செய்ய வக்கு இல்லை, போய் சிங்கப்பூர்ல வேலை செய்யறீங்கன்னு கேட்டான். கேட்டு 28 வருஷமாச்சு. அது என்ன மாத்திருச்சு, புரியுதா? ஒவ்வொரு சொல்லும் உங்களை மாத்தணும். ஆனா உங்க ஜிஎம் இதை கேட்க முடியாது. ஏன்னா கோச்சுக்கிறீங்களே, கோச்சுக்கிங்க தானே. உங்க ஜிஎம் கேட்டா, யூஎம் கேட்டா கோச்சுக்கிங்க தானே, கோச்சுக்கிங்களா நீங்க? நான் எப்படி வேணா கேட்பேன், ஏன்னா அது கொஞ்சம் ஜேவி கிளம்பிடுவேன், புரியுதா? ஆனா ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும். ரிஃப்ளெக்ட் இல்லை, எப்படி வேணா கேட்பேன், அழகா சொல்றேன், அழகா ரிஃப்ளெக்ஷன். ஓகே,
Call to action, shift your mindset, transform your habits, accelerated your success, accelerated. அந்த what is that called continuous-ஆ செய்றீங்க தெரியுமா? ஒரு வருஷம் 2 வருஷம் MDT செய்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா கண்டினியூ அதே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா கண்டினியூஸா செய்து தெரியுங்களா? அதான் ரொம்ப பெரிய விஷயம். You will enjoy doing this. Okay? Sales idea. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இப்போ நீங்க நிறைய யங் டேட் பாக்குறீங்களா? யங் டேட் நிறைய பாக்குறீங்க தானே? Is income important? Very important. நான் ஒரு அப்பாயின்மென்ட் போறேன் அப்படின்னு சொன்னாக்க நானும் ஒரு கிளையன்ட் ஒரு பிரசன்டேஷன் செய்வா. ஒரு ஆள் வரீங்களா? ஒரு ஆள். ஓகே வாங்க எந்திரிச்சிட்டா வந்துடுங்க. ஓகே சரி. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்றீங்களா? படிக்கிறீங்க. ஒரு இடத்துல வேலை செய்றீங்க. உங்கள் மாதம் இன்கம்னு மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே நானும் நீங்களும் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் காஃபி டாப்பில் பேசிட்டு இப்போ நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? உங்கள் காசை எங்கே வச்சுருக்கீங்க? வெரி குட். பர்சனல் முக்காசி பேர் வாலெட்ல சொல்லுவாங்க. சிரிக்கிறீங்க, குறையா சொன்னாங்க. முக்காசி பேர் பேங்க்ல எண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா சொல்லுங்க பேங்க் வே யூ பார்க் யூ மணி டெம்பரரி. பர்ஸ்ல வச்சிருக்கீங்க தானே? அந்த பர்ஸ்ல 500 வெள்ளி இருக்கலாம், 1000 வெள்ளி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா இந்த 500 1000 வெள்ளி நம்ம எச்சும் ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காரும் போது வெளியே எடுத்து விற்க மாட்டோம். ஏன்னா காணா போயிடும், திருடிடுவாங்க அப்படின்ட்டு. இந்த 500 வெள்ளிக்கே இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்களே, உங்க மந்த்லி இன்கம் எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்க? எப்படி ப்ரொடெக்ட் பண்றேன்? நோ ப்ரொடெக்ட். இந்த கேள்வி கேட்டுட்டு கண்ணை பாருங்க. புரியுதா? கண்ணு ஆடும் அப்படி புதுசா. உங்க கண்ணு சர்ஃபமா இருக்கணும். ஸோ அந்த கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணு என்ன சொல்லும்? ப்ரொடெக்ட் பண்ணல. நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு கேளுங்க. இவங்க கேட்டா இவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க. நீங்க ஜட்ஜ் பண்றீங்க. உங்களோட வேலை என்ன? கேட்கறது, பதில் சொல்றது இவங்களோட வேலை. சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு மாதம் இவங்க சொல்கிறாங்க 5,000 வெள்ளி சம்பாதிக்கிறீங்க. 5,000 வெள்ளி ஒரு மாதம் சம்பாதிச்சிங்கன்னா வருஷத்துக்கு 60,000 வெள்ளி சம்பாதிப்பீங்க. ரூல் ஆஃப் தம் என்ன சொல்றதுன்னா, யூ மஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் 10 years of annual income which is 600,000. இந்த 600,000 for the next 10 years ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு நேத்து உங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் சேல் இருந்து போயிட்டீங்க. இந்த 6 லட்சம் வெள்ளி உங்க குடும்பத்துக்கு யார் தருவா? யாரும் தர மாட்டாங்க. இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் தான் தெரியும். Do you need to protect the 600,000? Always in yes. Do you have an option? You don't have an option. Give me your IC, I'll do quotation, from there we take off. Thank you. Simple. எல்லாத்துக்கும் இன்கம் இம்பார்ட்டன்டா? உங்க இன்கம் ப்ரொடெக்ட் பண்ணணுமா? ஏன் இந்த ஃப்ளோல வாங்கயா? இந்த ஃப்ளோல வாங்க. இந்த ஃப்ளோல நீங்க மறந்துட்டீங்க இல்லைன்னா அப்புறம் கேளுங்க, நான் கத்துறேன். இந்த ஃப்ளோல அப்படியே இல்லைங்க வாங்க. சிம்பிள் ஃப்ளோ தான். This presentation credit goes to Tachanamurthy, my very good friend. அவரு எனக்கு ஒரு 10 வருஷம் முன்ன கற்றுக் கொடுத்தாரு ஒரு செமினார். அது இன்னும் பிக்கப் பண்ணுறேன். ஆமாயா? சரியா? சரி. மலேசியன் இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ? மலேசியன் இன்ஃப்ளேஷன் ரேட் நீங்கள் பிபிஏ வேணா வந்தீங்க தானே? ஆரு சாரோட மக தானே நீங்கள்? பிபிஐ மலேசியன் இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ? நான் கற்றுக் கொடுத்தேன் தானே? எவ்வளோ மலேசியன் இன்ஃப்ளேஷன் ரேட்? 4.1 4.2%. மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ? 16%. சாதாரண அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் இப்போ எவ்வளோ? 31,000. நாட் ரப்சர், நோ 31,000. It is rocketing. Medical card bills are rocketing. That's why company have brought few medical card plans. And do we need medical card? Obviously yes, everybody need. So medical repricing அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி பதில் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு காஸ்ட். இப்போ மலேசியாவோட பெரிய இஷ்யூ என்ன ஓடிட்டு இருக்குன்னா ரிட்டைர்மெண்ட் ஏஜ். முதல்ல கேன் போர்ட்டரில் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் ஆஃப் 60, ஏஜ் ஆஃப் 70. கையில் காசு இல்லையா? ஸோ நீங்கள் எந்த பிளான் நீங்கள் வைக்கலாம்? அதுக்கு எஸ்ஆர்எம் லெகசி பிளான் தாராளமாக வைக்கலாம். ஸோ கோ டாக் அண்ட் எக்ஸ்பிளைன் டு தெம். வெரி நைஸ் மேனர், வெரி நைஸ் வே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்களும் உங்க ஒய்ஃபும் 55 வயசுன்னு வச்சுக்குவோம். ஒரு பிரசன்டேஷன் கற்று தரேன். 55 வயசுன்னு வச்சுக்குவோம். உங்க பிள்ளைங்க பெருசாயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாமே செட்டில், பேமெண்ட் செட்டில், இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே செட்டில். இன்னைக்கு நீங்களும் உங்க ஒய்ஃபும் ஆஃப்டர் 20 years வாழணும்னா எவ்வளோ காசு தேவைப்படும்னு கேளுங்க.
ஆன்சர் நீங்கள் கொடுக்காதீங்க, அவங்க சொல்லிட்டோம். அவங்க 5,000 சொல்கிறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு 60 வெள்ளி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் ஃபார் த நெக்ஸ்ட் 20 years they can live easily for until age of 75 years old. So we have another 20 years more to go. ஸோ 60,000 வெள்ளி அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வேணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு 6 லட்சம் வெள்ளி வேணும். 20 வருஷத்துக்கு 1.2 மில்லியன் வேணும். 1.2 மில்லியன் உங்க சேவிங்கை கிரியேட் பண்ணிட்டீங்களான்னு கேளுங்க. I'm only talking about normal lifestyle, not talking about golf lifestyle. இல்லையே. ஸ்டார்ட் பண்ணலாமா பிளான்? நான் உங்க பாலிசி வாங்க சொன்னதான் நீங்க என்ன ஏசுவீங்க, சேவ் பண்ண சொன்ன என்ன ஏசுவீங்களான்னு கேளுங்க. இல்லை தானே? உங்க தலை சேர்ந்து ஆடணும். உங்க தலை சேர்ந்து ஆடும் போது அவன் தலை சேர்ந்து ஆடும். இதான் பாடி லாங்குவேஜ். ஆமா தானே சார்? ஆமா அப்படின்னு ஆடும். ஆனா தமிழனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படின்னு என்னதான் சொல்றாங்க எனக்கு தெரியாது. இப்படி இல்லை. ஸோ சேல்ஸ் ஐடியா நான் நிறைய சேல்ஸ் ஐடியா கொடுக்கலாம். எனக்கு டைம் இல்லை. ஓகே ஓகே. நம்பர் ஆஃப் கேசஸ் விச் யுவர் கேஸ் சைஸ். How many case size do I need to do to complete SCS 17? Which case size which go for ANP of 500 ringgit monthly or ANP of 6,000? உங்களோட A1 A2 5,000 ringgit 9 cases 45,000 உங்களுக்கு SCS ஒரே மாசத்துக்கு நீங்க செய்யறதுக்கு. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா for A2 and A3 6,000 12 cases, LICA 15 cases for 90,000 6,000. If you increase your case size, number of cases will drop. So case size ஏத்துங்க. So monthly premium 1,000 ஏத்த முடியுமா? premium case close பண்ண முடியுமா? முடியுமே. என்னோட ஏஜென்சி நிறைய பேர் monthly 1,000 1,500 2,000 monthly case close பண்ணுவாங்க. ஏன்னா நான் மைண்ட் டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 300 வழி 400 வழி 500 வழி ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஆரம்பிச்சேன். காசு கட்ட முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அவங்க என்னை எஸ்ஐப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆர்கியூ பண்ணாதீங்க மறுபடியும். புரியுதுங்களா? ஸோ உங்களோட நம்பர் ஆஃப் கேசஸ் மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஒரே மாசத்துல உங்க ட்ரெயில் பிளேஸர் ஃபினிஷ் முடிச்சுடுவீங்க. உங்க ட்ரெயில் பிளேஸர் இதுதான். ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன். இது வந்து யூ கேன் அச்சீவ் இன் 3 months. கன்சிஸ்டன்டா நீங்க செஞ்சீங்கன்னா இதான் உங்களோட கேஸ் சைஸ். ஸோ இந்த நம்பர்ஸ்ல மட்டும் விளையாடுங்க. Play around with this game. All these things is in a game. Life is in a game. Enjoy your game. Enjoy பண்ணுங்க game. Okay? Case size. Okay? Start with SS 17 VIP. Move towards the supremacy excel. Achieve MDA. Then complete your GSPC. GSPC சேர்த்துக்கு 4.5 லட்சம் வெள்ளி collected. முடியுமா? 100% முடியும். யார் முதல்ல நம்பணும்? நான். நீங்க நம்பணும். பெண்கள்லாம் எந்திரிங்க. ஜிஎம் தவிர ஆமா நீங்க உட்காருமா. ஒரு காலத்துல அடுப்பாங்கரையில ஆப்பிய பிடிச்சி இருக்கிட்ட இருந்த நீங்க வியாபார துறைக்கு வந்து காப்பூரி துறைக்கு வந்து இப்ப வந்து காப்பியா வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பெண், ஒரு மனைவியா இருக்கலாம், ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு தங்கையா இருக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளவு விஷயங்களும் தடந்து இவ்வளவு விஷயங்களும் கடந்து வந்து நீங்க இவ்வளவு பிசினஸ் செய்றீங்க தெரியுமா? உங்களுக்குலாம் சிறந்த கட்டது ஆண்களே அவங்க உபயோகிக்கிறாங்க. நீங்க சாதாரண ஆளுங்க சரிங்களா? உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ விஷயம் அடக்கிட்டு இருக்கீங்க. மூவ் பண்ணுங்க புரியுதா? சேஃப்டியை மட்டும் பார்த்துக்கோங்க வெளியே, ட்ரெஸ்ஸிங்கை பார்த்துக்கோங்க வெளியே. ஆனா மூவ் பண்ணுங்க. You guys are next people who are going to perfect all this. Thank you. இப்போ பையனுங்க யோசிப்பீங்க தானே அவங்களை எந்திரிக்க சொல்லுவாங்க. சரி, ஜிஎம் தவிர பையன்லாம் எந்திரிங்க. ஜிஎம் தவிர வாழ்க்கை நீங்களாம் எவ்வளவு உருட்டிருப்பீங்க. சும்மா சொல்றேன், வாழ்க்கையில் நீங்களாம் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கனவுகள் உங்களுக்கு இருக்கும், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். கல்யாணம் பண்ண நீங்களா உங்களுக்குன்னு மனைவி இருப்பாங்க, உங்களுக்குன்னு பிள்ளைங்க இருப்பாங்க, உங்களுக்குலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹாயாக நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து 3 முடிச்சு போடுறோம் இல்லையா? 3 கயிறு இல்லை, 3 முடிச்சு போடுறோம் இல்லையா? அந்த 3 முடிச்சு நீங்கள் போடும்போது அந்த மணியை உங்களை நம்பி தான் நம்பி தான் வாழ்க்கையை அவங்க கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி யோஸ், கிவ் தெம் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்.
ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம 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 அக்ரெசிவாக போகும்போது எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நடக்கும். இட்ஸ் ஓகே. நான் ஒரு கதை சொல்லுவா. நான் வந்து இது வந்து கிளைண்ட்டை சொல்லுவேன், ப்ரெசன்டேஷன்லாம் செஞ்சுட்டேன், கிளைண்ட் பையன்னு வச்சுக்கோமே, ஒரு 30, 40, 50 இந்த மாதிரி ஏஜ் இருந்தாலும் ஓகே. இது வந்து இப்படி இருந்துட்டு அவங்க ப்ரெசன்டேஷன் செய்யணும், அவங்க வந்து யோசிச்சு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோம். நான் இந்த கதை சொல்லுவேன், சார் ஓகே நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், ஆனால் இந்த கதையை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். அன்றைக்கி வந்து சனிக்கிழமை, உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, துணி துவைச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வந்து என்ன செய்கிறாரு, பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஒரு போஸ்ட்மேன் வந்து வீட்டில் வந்து சூறா போடுறான். ஸோ உங்கள் அம்மா ஏஞ்சி பார்க்குறாங்க, சொல்கிறாங்க ஒய்ஃப்கிட்ட, ஹஸ்பண்ட் உங்கள் அப்பா கிட்ட சூறா போடுறாங்க, போஸ்ட்மேன் போய் எடுங்கன்னு. உங்கள் அப்பா சொல்கிறாங்க, நான் தான் பேப்பர் படிக்கணுன்னு, நீயே போய் எடு அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஏஞ்சி கையை தொடச்சி முன்னுக்கு போய் போஸ்ட் பாக்ஸில் போயிட்டு சூறா எடுக்கிறாங்க. கிரேட் ஈஸ்ட்லேருந்து ஒரு சூறா. உங்கள் அம்மா சூறா திறந்து பார்க்குறாங்க, அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அப்பா பார்க்குறாரு, ஏன் இவன் அழுவுறா அப்படின்னு போகிறாங்க, ஏன் அழுவுற? உங்கள் அம்மா வந்து சூறாவை காமிக்கிறாங்க. உங்கள் அப்பா சொல்கிறாரு, பரவாயில்ல உள்ள வா, நடந்துருச்சு அப்படின்னு. உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா தோல் கையை போட்டுட்டு வெளியே உள்ள வீட்டுக்கு கொண்டு வரும்போது வாலை பார்க்குறாங்க, உங்கள் ஃபோட்டோ போட்டு மாலை போட்டிருக்கு. உங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ உயிராக இருந்தால் கூட இந்த 5 லட்சம் சொல்லி கொடுத்துட்டு போயா இல்லையான்னு தெரியாது, நான் இறந்து போய் நீ இந்த 5 லட்சம் சொல்லி எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு போகணுன்னு யோசிக்கிறிய, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் மௌனாக வரணும்னு அழுகுறாங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், உலகத்தில் நீ உயிராக இல்லைன்னு உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ இது தானே செய்யணும்னு ஆசைப்படுற, அவன் தலையும் சேர்ந்து ஆடும், ஐசியை தான் அப்படின்னு. புரியுதா? நான் அழகாக கொண்டு போங்க கதையை. ஓகே, கதையை கொண்டு போங்க, கதையாக கொண்டு போகாதீங்க. சரியா? ஒரு ஒரு நாதஸ்வரம் தெரியுமா? நாதஸ்வரம். ஒரு கோயிலில் வந்து ஒருத்தர் வந்து நாதஸ்வரம் வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். வாசிக்கணும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தானா. அவன் போய் கேட்டானா, நீ நாதஸ்வரம் வாசிக்கும் போது ஏன் ஓட்டையை மூடுறீங்கன்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னானா, ஓட்டையை முன்னாதான் ஓசை வரும், இசையெல்லாம் அதுலேருந்து வரும், அப்போ எதுக்கு ஓட்டையை போட்டீங்கன்னு கேட்டான். Every possibility you believe is in yourself. Every possibility that you are in is actually in ourselves. None that no one will control us. வீட்டில் கல்யாணம் பண்ணவங்க பிள்ளைங்க இருக்கானவங்க வீட்டில் முகத்தை, சின்ன பிள்ளைங்க இருக்கவங்க முகத்தை போய் பாருங்க தூங்கும் போது. உங்கள் அம்மா அப்பா வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க முகத்தை போய் பாருங்க. எதுக்கு நீங்கள் உலகத்துக்கு வந்துட்டீங்க? ஏதோ ஒன்று சாதிக்கணும். எதுக்கு நீங்கள் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ நீங்கள் வந்திருக்கீங்க? அவங்க எதுக்காக பிறந்தாங்க? உங்களுக்காக. நீங்கள் ஒழுங்காக சம்பாதிக்கல, ஒழுங்காக பிஸ்னஸ் செய்யலை அப்படின்னா அது நியாயம் இல்லையா? நியாயம் தானே? நீங்கள் தானே மாற்றங்கள் கொண்டு வரணும். நார்மலாக இருந்த ஃபேமிலியை பணக்காரனா கொண்டு வர்றது அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்தை நீ கொண்டு வரும்போது பணக்காரனாக இல்லாத குடும்பம் பணக்காரனா ஆக்குது, அதை நம்ப வேணும் தானே? நீங்கள் உங்களை மைண்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குமே. ஏன் மாற்றங்கள் கொண்டு வர மாட்டோம்? ஏன் எப்போதும் குறை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஏன் ஒருத்தவங்களை கைத்தட்டி மற்றவங்களை ஏற்றிக்கிட்டே இருக்கோம்? நம்ம எப்படி மேலே ஸ்டேஷனில் ஏற போகிறோம்? தெரியலையா? ஹம்பலாக கேளுங்களேன், ஹம்பலாக கற்றுக்கோங்களேன், மக்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எவ்வளோ நிறைய நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்குங்க. இதுதானே லைஃப், இதானே நம்மளுக்கு வேணும். நீங்களும் SS17 குவாலிஃபை பண்ணும்போது விஐபி, நீங்களும் ஃப்ளைட் பண்ணும்போது பெங்காக்கு, உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, உங்கள் மனைவியோ உங்கள் ஹஸ்பண்டோ எவ்வளோ சந்தோஷம், உங்கள் பிள்ளையோ எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இதுதானே நம்மளுக்கு வேணும். அடுத்த லெவலுக்கு அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே வாங்க.
ஒரு திருடன் கனவு மைண்டில் வச்சுக்கோங்க. வீடு இருக்கு, 5 வீடு. ஒரு திருடன் இந்த வீட்டுக்கு திருட போகிறான், நாய் குலைச்சிச்சு திருட முடியல. 2வது வீட்டுக்கு போகிறான், அலாம் அடிச்சிச்சு திருட முடியல. 3வது வீட்டுக்கு போகிறான், ஓனர் இருந்துச்சுன்னா திருட முடியல. 4வது வீட்டுக்கு போகிறான், திருப்பி நாய் குலைச்சிச்சு திருட முடியல. 5வது வீட்டுக்கு போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக திருடிட்டு வெளியாயிட்டான். ஏன் கன்சிஸ்டன்ட். கெட்டவனுக்கே உள்ளது நல்லது நடக்கும்போது நல்லவங்க நம்மளுக்கு நல்லது நடக்காதே. நடக்குமே. ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போது ஒவ்வொரு அவமானங்களும் படும்போது அது உங்களுக்கு ஒரு விதை தான், ஃபெர்டிலைசர், ஒரு உரம். அந்த ஒவ்வொரு உரத்தை நீங்க எடுக்க தான் நீங்க மரமா மாற ஆரம்பிப்பீங்க. அழுவுறீங்களா, அழுவுங்க. அந்த சொந்த கை போதும் கை துடைக்கிறதுக்கு. உளுந்துட்டீங்களா, ஏஞ்சி நில்லுங்க. உங்க சொந்த கால் போதும் நீங்க ஏஞ்சி நிக்கிறதுக்கு. மற்றவங்களை குறைய சொல்றாங்களா, கவலைப்படாதீங்க. அது எல்லாமே உரம். நீங்க அந்த உரத்தை எடுத்து அப்ளை பண்ணும்போது நீங்க க்ரோ பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் உரம், இதான் லைஃப். க்ரோ பண்ண ஆரம்பிங்க. மாற்றமா நீங்க மாறமா கண்ணாடி மனுக்கு நீங்களே பாருங்க. ஓகே, தன்னை யாரும் விரும்புறாங்களோ அவங்கள ஆண்டவர் விரும்ப ஆரம்பிப்பாரு. You must live yourself for someone else loves you more. You start to love yourself. Never ever downgrade to anyone. Yeah, you're not second to anybody else unless you think so. You are not. Okay, வயசு என்பது வயசுக்கு தான் வயசாகும். உங்களுக்கும் எனக்கும் வயசாகும். மைண்ட் தான். மூவ் பண்ணுங்க. உங்க ஜிஎம்க்கு நன்றி சொல்லுங்க, உங்க மென்டோக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்றதை மட்டும் மறந்துடாதீங்க. குறை சொல்றதை நிப்பாட்டுங்க. குறை சொல்றவன் எவனும் முன்னுக்கு வந்ததே இல்லை. இதுதான் லைஃப். எவ்வளோ விஷயங்கள் கம்பெனி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் இன்வால்வ் பண்ண ஆரம்பிங்க. போன வருஷம் நான் நேஷனல் இந்தியன் லீடர்ஸ் காங்கிரஸ் ஜேபியில் செஞ்சேன். நிறைய லீடர்ஸ் அட்டென்ட் பண்ணிங்க. இந்த வருஷம் கங்கா தலைமையில் மலாக்கால செய்கிறோம். எத்தனை ஹோட்டலில் நிறைய லீடர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க. ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வரும். இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய ரேப்புங்க இருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். 700 ஓப்பனிங் இதெல்லாம் ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதில் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிங்க. அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். கான்டாக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இன்வால்வ் பண்ணுங்க. நீங்க வரலன்னா நிறைய விஷயங்களால செய்ய முடியும். இந்தியன் லீடராக இருந்துக்கிட்டு ஓகே, நிறைய இன்னும் முடியாது. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயங்கள் நீங்க என்ன செஞ்சாலும் இஷ்டப்பட்டு செய்யுங்க, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. நான் உங்க மைண்டை டியூன் பண்ணேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக் கொடுத்தேன், ப்ரெசன்டேஷனை கற்றுக் கொடுத்தேன். உங்க மைண்ட் அழகாக கொண்டு போக ஆரம்பிச்சு. உங்க குடும்பத்துக்காக கொடுங்கன்னு சொல்றேன், உங்க ஃபேமிலிக்காக கொடுங்கன்னு சொல்றேன். கொடுங்க, பெஸ்டா கொடுங்க. நீங்க கீழே வழுக்கி விழுந்தாலும் திருப்பி ஏஞ்சி வெளியே வருவீங்க. கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த கால் நம்மளோட கால், இந்த நேரம் நம்மளோட நேரம். 2026 நம்மளோட நேரம். அவ்வளவுதான். முடிஞ்சதாக இருக்கட்டும். நடக்க போறது சிறப்பாக நடக்கும். 2026 கலக்க ஆரம்பிக்கணும். இதான் லைஃப். யார் ஜிஎம்க்கு எலிவேட் பண்ணியிருக்கீங்களோ ஆஃபிஷியலாக வெளியாகல ஜிஎம் எலிவேட் பண்ணிக்கணும். உங்களுக்குலாம் மிக்க சிக்கல், பெரிய மிக வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வர ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்கள். ஸோ உங்களோட பிளான் போடுங்க. நம்பர் ஆஃப் கேசஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் SCS 17 மட்டும் முடிச்சிட்டீங்க, விஐபியாக முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் யூ வில் ஃபோக்கஸ் ஃபார் யோர் சுப்ரமசி முடிஞ்சிட்டு MDR TGSPT அப்படி படிப்படியாக வருவீங்க, ஆரம்பிப்பீங்க. உங்களோட இன்கம் 5000 10,000 30,000 அப்படி இன்கம் ஏறிக்கிட்டே இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க, பார்ப்பீங்க. புரியுதுங்களா? போய் காடியை டெஸ்ட் பண்ணுங்க, காடியை வாங்குங்க. ஓகே, BMW ஓட்டுங்க. ஷோரூமுக்கு போய் டெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணும்போது அழகான ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. அவன் நம்மளை பார்த்து மதிக்கணும். அந்த லெவலுக்கு கொண்டு போங்க. இதுதான் லைஃப். ஓகே, இதுதான் லைஃப். Okay, so let's go for the next level. Never ever downgrade yourself. Again, I'm telling you guys, never that gone in 2025. முடிஞ்சதா ஒட்டுங்க, doesn't matter. 2026 அடுத்தது கொண்டு வந்துகிட்டே இருக்கும். Okay, SCS
70 தான் நம்மளோட மெயின் ஸ்டார்ட், நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த லெவலில் கொண்டு போக ஆரம்பிப்போம். ஆனால் அந்த நான் கற்றுக் கொடுத்த ப்ரெசன்டேஷன் இதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியலையா, உங்கள் ஜிஎம் கிட்ட கால் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒன்லி ப்ராக்டிஸ் will make you perfect. Don't worry about what other people are tells you, yeah? Don't worry. யார் என்ன உங்களை பற்றி சொன்னா கவலையே படாதீங்க. அப்படின்னு போய்கிட்டே இருங்க. But let your results talk. You don't talk. Let your results talk. Let your results talk. இதுதான் மெயின் திங். இங்க வந்தவங்களுக்கு மிக்க நன்றி. I enjoy my talk. I enjoy the way you response to me. I enjoy it very much. Okay, இந்த செமினார் இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்குது. நம்ம ஜேர்னி இதுல தான் ஆரம்பிக்குது. செமினார் முடிஞ்சிருச்சுன்னு செமினாரோட விட்டுறாங்க. செமினார் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். ஓகே, நான் சம்டைம் வெளியே பார்க்க தான் தராராக இருப்பேன். நான் தராரு தான், ஆனால் வந்து பேசுங்க, நான் சிரிச்சது தான் பேசுவேன், அதை பற்றி கவலைப்படுறேன் தான். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அவங்க லீடர் கொண்டு வரும்போது இன்னும் செஞ்சுக்கிட்டே வாங்க. That's why it will give you a very good result. Sharp down 1 hour. ஓகே, இன்பமே சொல்க, எல்லாரும் வாழ்க. ஒரு தமிழ் இருந்து நம்ம இன்னொரு லெவல் ஹாய் கொண்டு வருவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.